ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலாகுங்க. இது பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக சொல்லப்படுகிறது. மேலுமே இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று மற்றும் திருவாசக திருத்தலமாகவும் விளங்குகிறது. இந்த அண்ணாமலையார் கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் என அழைக்கப்படும் திரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலானது தென்னிந்தியாவில் புனிதமான நகரமானதாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் 2668 அடி உயரம் கொண்ட மலை அடிவாரத்தில் அழகுற அமைந்துள்ளதுங்க. இந்த திருக்கோவிலானது தென்னிந்திய கட்டிடக்கலை மற்றும் சிற்ப அம்சங்களுக்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் எழுதப்பட்டுள்ள கல்வெட்டுகளால் இந்த திருக்கோவிலானது முற்கால சோழ அரசர்கள் காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பிற்கால சோழர்கள் அரசர்கள் விஜயநகர நாயக்க அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு மூலவர் கருவறை அர்த்த மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை என்பது ஒரு ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகவும் இங்குள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலானது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் போற்றப்படுகிறது. நினைத்தாலே முக்தி கிடைக்கும் 7 நகரங்களில் இதுவும் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை கோவிலானது மிக முக்கியமான தலங்களில் ஒன்றுங்க. இது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க. இந்த கோவிலானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இது சிவபெருமானின் அருணாச்சலேஸ்வரராகவும் வழிபடப்படுகிறது. திருவண்ணாமலை கோவிலானது சைவ சமயத்தின் 5 பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இந்த 5 தலங்களில் சிவபெருமான் முறையே மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களோட வடிவத்தில் அருள்பாலிக்கிறாரு. திருவண்ணாமலையில் சிவபெருமான் அக்னிபூதத்தின் வடிவத்தில் அண்ணாமலையார் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறாருங்க. திருவண்ணாமலை கோவில் மூர்த்தி, தளம், தீர்த்தம் என 3 சிறப்புகள் கொண்டதுங்க. மூர்த்தி வடிவத்தில் அண்ணாமலையார் லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறாரு. தளம் வடிவத்தில் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் கோவில் அமைந்துள்ளது. தீர்த்த வடிவத்தில் அண்ணாமலையார் மலையின் அடிவாரத்தில் உள்ள அண்ணாமலை தீர்த்தமானது அமைஞ்சிருக்கு. இந்த திருவண்ணாமலை கோவிலானது ஆயிரக்கணக்கான சிற்பங்களும் 450 கல்வெட்டுகளும் கொண்டதுங்க. இந்த சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கோவிலோட வரலாறு மற்றும் கலாச்சாரம் குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கோவிலோட கிழக்கு ராஜகோபுரமானது 217 அடி உயரம் கொண்டதாகவும் இது தமிழ்நாட்டின் 2வது உயரமான கோபுரமாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் நீளமுள்ள கிரிவல பாதையானது அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கிரிவல பாதை 108 லிங்கங்களை கொண்டிருக்குங்க. இந்த லிங்கங்களை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தங்களோட பாவங்கள் அனைத்துமே நீங்கி முக்தி அடைகிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை கோவில் ஒரு சிறந்த ஆன்மீக தலமாகவும் இந்த கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களோட வாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி இறைவரோட அருள் பெறுகிறார்கள் அப்படின்னும் நம்பப்படுகிறது. அண்ணாமலையார் ஆலயமானது 24 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விருந்திருக்குன்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள். திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தமிழ் தலங்களில் முதன்மையானதாகவும் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் 4வராலும் பாடப்பெற்ற தலமாகவும் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தலம் இதுதாங்க. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்கதாகவும் சொல்லப்படுறாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட தலமாகவும் இது சொல்லப்படுதுங்க. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாகவும் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாகவும் ஆதாரத்தலங்களில் இது மணிபூரக தலமாகவும் இந்த தல மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற ஒரு தலமாகவும் சிறப்பு வாய்ந்து விளங்குகிறது.
இது நகரோட மையத்தில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயமானது 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்குங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்களும் உள்ளது. கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தின் உள்ளே 6 பிரகாரங்களும் உள்ளன. 142 சந்நிதிகளும் 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அடியில் பாதாள லிங்கம் தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. பாலரமணர் அப்படிங்கிற ஒரு தவம் செய்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க. 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆலயமாக உள்ளதுங்க. ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்களும் உள்ளது. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாருங்க. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளது. காலபைரவர் சன்னதியும் இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த திருவண்ணாமலை கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோமா, திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகவும், இங்கு உள்ள கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலுமே இந்த கோவில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் என்றும் வரலாறு சொல்லுகிறதுங்க. மற்றும் ஒரு சிவன் பக்தரான பல்லாலா இந்த கோவிலுக்காக பல கட்டிடங்களும் கட்டி கொடுத்துருக்காருங்க. இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாலா இறைவன் அடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே வந்து இம்மன்னருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால அவரே இறுதி சடங்குகள் செஞ்சதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறும் மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடியை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரசத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்தார். இந்த சவாலை ஏற்ற பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்தாங்க. இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லிட்டாரு. இதனால் கோபமடைந்த சிவனானவர் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தாரு. இந்த சாபத்தினால பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்துலையுமே கோவில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் பிரம்மாவை யாருமே எந்த கோவிலுமே சென்று வணங்க முடியாத நிலையானது உள்ளதுங்க. இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகவும் உள்ளது. அதனால் இது ஒரு பஞ்சபூத தலமாகவும் தமிழ்நாட்டில் திகழ்ந்துடு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 9 கோபுரங்கள். கிழக்கே ராஜகோபுரம் 217 அடி உயரம், வீரவல்லால கோபுரம், கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டதுங்க. தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். மேற்கே பேய் கோபுரம் 160 அடி உயரம். மேற்கே கட்டை கோபுரம் 70 அடி உயரம். வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி. வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி. சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறாருங்க. இதை காந்தமலை அப்படின்னும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துபாரபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மலையின் உயரமானது 2688 அடி 800 மீட்டர். கிரிவல பாதையின் தூரமானது 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளது. 26 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடிக்கு 1008 லிங்கமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மளால் காண முடியுங்க. திருவண்ணாமலை அருணேஸ்வரர் கோவில் பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை கோவிலை பற்றி பார்த்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 டைம் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நினைத்தாலே முக்தி கொடுக்கும் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று நீங்கள் பயன்களை பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கிரிவலம் செல்கிறதுனால உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்த உங்களால் காண முடியுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.